வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பொருள்கள் மற்றும் சேவை வரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி முதல்ல பிரான்ஸ் நாட்டில் 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சுமார் 195 நாடுகளில் 160 நாடுகளில் இந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னா 2017 தான் அறிமுகமாச்சு. 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அறிமுகமாச்சு. இது ஒரு முனை வரி, ஒரு மட்டத்தில் மட்டும் விதிக்கக்கூடிய வரி. இது ஒரு மறைமுக வரியை சேர்ந்தது. இந்த மறைமுக வரியை சேர்ந்ததுன்னா மறைமுக வரி எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது 1963 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. அது வரி 2 போர்டாக பிரியுது. அது 2 போர்டை உருவாக்குது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் 2 போர்டை உருவாக்குது. ஒன்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்னு ஒன்று உருவாக்குது. இன்னொன்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்டு உருவாகுது. அப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நேர்முக வரிகளை மட்டும் வசூலிக்கிற வேலையை ஈடுபடுது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மறைமுக வரிகளை வசூல் செய்கிற வேலையை அது நடத்துது. இந்த ரெண்டுமே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் 1963 தொடங்கப்பட்டது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் 1963 தொடங்கப்பட்டது. இப்போ டைரக்ட் டாக்ஸஸ் எது நேரடி வரிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது தனிநபர் வருமான வரி ஒரு நேரடி வரி தான். அதுக்கு அடுத்தது நிறுவனங்கள் மீதான வரி, கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவனங்கள் மீதான வரி, சொத்து வரி, மூலதன ஆதாய வரி, அதுக்கு அடுத்ததாக மூலதன ஆதாய வரி, அப்புறம் இந்த நன்கொடை வரி. இதெல்லாம் நேரடி வரிகள். தனிநபர் வருமான வரி, நிறுவனங்கள் மீதான வரி, சொத்து வரி, அதுக்கப்புறம் ஆதாய வரி, முதலின ஆதாய வரின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நன்கொடை வரி. இதெல்லாம் நேரடி வரிகள். இந்த நேரடி வரிகள்லாம் வசூல் செஞ்சு அரசுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட பொறுப்பு. இது 1963 ஏற்பட்டது. மறைமுக வரிகள் அப்படின்னு எதுன்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி. அப்புறம் விற்பனை வரி, வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரி, ஆயத்தீர்வை, சுங்க வரி, பொழுதுபோக்கு வரி, இதெல்லாம் மறைமுக வரிகள். அப்போ மறைமுக வரிகளுக்கும் நேர்முக வரிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்முக வரி எந்த ஒரு பயனாளர் தன்னுடைய வரியை நேரடியாக அரசுக்கு செலுத்துகிறாரோ அது நேரடி வரி அப்படின்னு பேரு. ஒரு பயனாளர் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தாம அதை ஒரு இடைத்தரகர் மூலம், இடைநிலையர்கள் மூலம் செலுத்தினா அது மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல இந்த மறைமுக வரி அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த மறைமுக வரி வசூலிக்கப்படுது. இதனுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது 1980ஆம் ஆண்டு பல்வேறு விதமான மறைமுக வரிகள் வசூலிக்கப்பட்டு வந்தது. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டு இருந்தது. ஒரு ஒழுங்கான இதில் இல்லை. அதனால பல முனைகள்ல ஒரே பொருள் மீது வரி விதிக்கப்படுறதுனால இதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1980ஆம் ஆண்டு 1989ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த விபி சிங் இந்த மோட்வாட் அப்படின்ற ஒரு சீர்திருத்தம் கொண்டாரு. மாற்றப்பட்ட மதிப்பு கூட்டு வரி, மோட்வாட், MODVAT, அந்த வரியை கொண்டு வரார். மறைமுக வரியில ஒரு சீர்திருத்தம். முதல்ல மறைமுக வரியில ஒரு 1963 ஒரு நேரடி வரி, மறைமுக வரின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ மறைமுக வரியில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு மோட்வாட் அப்படின்ற ஒரு வரியை மறைமுக வரியில சீர்திருத்தம் பண்ணி கொண்டு வரார். அது 1989 கொண்டாரு. அதுக்கப்புறம் இந்த மறைமுக வரியில மேலும் சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. அதனால 1999 என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ கவர்னர்ஸ் ஒரு 3 பேர்
அப்போ 1999 யார் இருக்குன்னா பிரதமர் வாஜ்பாய் இருக்காரு. அவருடைய ஆட்சியின் போது ஆர்பிஐயில் இருக்கிற முன்னாள் கவர்னர்கள் ஒரு 3 பேர் வந்து ஐஜி பட்டேல், அதுக்கப்புறம் பீமன் ஜலான் மற்றும் ரங்கராஜன், இவங்கெல்லாம் வந்து ஒரு அதாவது ஜிஎஸ்டி வந்து முன்மொழிகிறாங்க. ஜிஎஸ்டின்ற ஒரு கருத்தை வந்து முதல்ல முன்மொழிந்தவர்கள் யார் அப்படின்னு போல இந்த ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் 3 பேர் தான். அதாவது ஒன்று வந்து முதல்ல வந்து ஐஜி பட்டேல், பீமன் ஜலான், ரங்கராஜன், இவங்க 3 பேரும் தான் 1999 ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிகிறாங்க. யார்? பிரதமர் வாஜ்பாய் கிட்ட. உடனே பிரதமர் வாஜ்பாய் என்ன பண்ணார், 2000 ஆண்டு, அதாவது ஜிஎஸ்டி மாதிரியை உருவாக்கணும், ஜிஎஸ்டி மாதிரியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எம்பவர்டு கமிட்டி, எம்பவர்டு கமிட்டி அதிகாரம் அளிக்கும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து நியமிக்கிறாரு. அதனுடைய தலைவராக அசீம் தாஸ் குப்தா வந்து தலைமையில் அந்த எம்பவர்டு கமிட்டின்னு அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி நியமிக்குது. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அதாவது ஜிஎஸ்டியினுடைய மாடலை வந்து இவங்க தயாரிக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. அதுக்கு அடுத்தது அந்த பணியில் அவங்க ஈடுபட்டு இருக்கும்போது 2004 வாஜ்பாய் அரசு வந்து என்ன ஆயிடுது, கலைஞ்சிடுது. அதுக்கப்புறம் பிரதமர் மன்மோகன் சிங் வராரு. அவருடைய ஆட்சியில் 2006 ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. 28 பிப்ரவரி 2006 பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அப்போ நிதியமைச்சராக இருந்த பி சிதம்பரம் அவர் தான் என்ன பண்ணுறாரு, பி சிதம்பரம் தான் வந்து ஜிஎஸ்டி வரியை 2010 ஏப்ரல் 1 அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார். முன்மொழிஞ்சு ஏற்கனவே வாஜ்பாய் பீரியடில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு குழு நியமனம் பண்ணுறாங்க. அந்த குழு வந்து இவர் சீரமைப்பு பண்ணுறார், மறுசீரமைப்பு செய்கிறாரு. இதில் மாநில நிதி அமைச்சர்களையும் இதில் குழுவோட உறுப்பினர்களாக சேர்த்து அந்த குழுவை வந்து வலுப்படுத்துறாரு. அந்த குழு 2006 வலுப்படுத்துறாரு. இந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுனுடைய குழு வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து ஜிஎஸ்டி மாதிரி மற்றும் திட்ட அறிக்கையை 2008 சமரிக்கப்படுது. 2009 அந்த திட்ட வரைவு வந்து ஜிஎஸ்டி திட்ட வரைவு வந்து தயாரிக்கப்படுது. இந்த திட்ட வரைவு தயாரிக்கப்பட்ட உடனே 2011 ஆண்டு ஜிஎஸ்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 115 வந்து மக்களவையில் அறிமுகமாகுது. அப்போ இருக்கிற மன்மோகன் சிங் அரசுலேயே வந்து ஜிஎஸ்டி அரசியல் சட்ட திருத்தம் 115, ஜிஎஸ்டி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 115 வந்து மக்களவையில் தாக்கல் செய்து அது வந்து அது மக்களவையில் தேர்வு செய்யப்படல, மக்களவையினால் நிராகரிக்கப்படுது. அதனால ஜிஎஸ்டியை பற்றியான மேற்கொண்டு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை. அப்புறம் 2014 பிரதமர் நரேந்திர மோடி பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ இருந்த அருண்ஜேட்லி தான் என்ன பண்ணுறாரு, புதிய ஒரு ஜிஎஸ்டி மசோதாவை தாக்கல் பண்ணுறார். ஜிஎஸ்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 122ன்னு அது ஒரு அரசியலமைப்பு சட்டம். 115 ஏற்கனவே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு அது தோல்வி கண்டது. இவர் வந்து நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிற நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி 2014 டிசம்பர் 19 இந்த 122வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மக்களவையில் தாக்கல் செய்கிறாரு. மக்களவையில் தாக்கல் செஞ்ச உடனே அது மக்களவையில் வந்து நிறைவேற்றப்படுது. எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னா வந்து 2015 மே 6 வந்து அந்த 122வது மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேறுது. அதுக்கப்புறம் 2015 மே 14 மாநிலங்களவையில் இது வந்து நிறைவேற்றப்படாமல் தேர்வு குழுவுக்கு அனுப்பப்படுது. தேர்வு குழு, அதாவது அதில் வந்து இருக்கிற குறைபாடுகளை சரி செய்வதற்காக தேர்வு குழுக்கு அனுப்பப்படுது. இந்த தேர்வு குழு வந்து என்ன பண்ணுறது, 2015 ஜூலை 22 இந்த தேர்வு குழு வந்து மேல வந்து சமர்ப்பிக்குது மாநிலங்களவைக்கு. உடனே வந்து 2016 ஆகஸ்ட் 3 திருத்திய மசோதா, ஜிஎஸ்டி திருத்திய மசோதா
மாநிலங்களவையினுடைய ஒப்புதலை பெறுது. 2016 ஆகஸ்ட் 8 மக்களவையிலும் நிறைவேற்றப்படுது. இதுதான் இதனுடைய கடந்து வந்த பாதை. முதல்ல மக்களவையில் 122வது மசோதா தாக்கல் செய்யப்படுது, நிறைவேற்றப்படுது. அதுக்கு அடுத்தது மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுது. தாக்கல் செய்யப்பட்ட உடனே அந்த மசோதா விவாதத்துக்கு பின்ன தேர்வுக்குழு அணைச்சு அதில் ஒரு சில மாற்றங்களை செய்யும்படி தேர்வுக்குழு கேட்டுக்கொண்டு மாநிலங்களவையிலேருந்து தேர்வுக்குழு போகுது. திரும்பி தேர்வுக்குழு திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி கொடுத்து மாநிலங்களில் ஒப்புதல் பெற்ற உடனே திருத்தப்பட்டதுனால திரும்பி மக்களவையில் அது ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தை அது பெற்றது. அது குடியரசுடைய ஒப்புதல் எப்போ கிடைச்சதுன்னா 2016 செப்டம்பர் 8. அப்போ 2014 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மசோதா 122வது சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா 2014 ஆண்டு டிசம்பர் 19 தாக்கல் செய்யப்பட்டு 2016 ஆகஸ்ட் 8 மக்களவை நிறைவேற்று 2016 செப்டம்பர் 8 தான் அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுது. அப்போ ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இது இந்த மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மாறி மாறி விவாதத்துக்குட்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. இது மக்களவையில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறும்போது இதனுடைய சட்ட திருத்த மசோதா 122 இருந்ததை 101 மாற்றிக்கிறாங்க. ஏற்கனவே 101 ஒன்று இருக்கு, காலியாக இருக்குது. அதனால 122 எண்ணை 101 மாற்றிடுறாங்க. அதனால அப்போ ஒப்புதல் பெறும்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறும்போது இதனுடைய சட்ட திருத்த மசோதா 122 இல்லாமல் 101 ஒப்புதல் அளிக்கப்படுது. அப்போ ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா மசோதா 2014 செப்டம்பர் 8 ஒப்புதல் பெறுது. இதுதான் ஒப்புதல் பெற்று செப்டம்பர் 8 ஒப்புதல் பெற்று அன்னைக்கே அரசு இதழில் வெளியிடப்படுது. அப்போ 2016 தான் 2016 செப்டம்பர் 8 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 200 அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேறணும்னா மக்களவை மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்கணும், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும். இதுதான் சரி வரும். ஆனால் இது மாநிலங்கள் தொடர்புடைய ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இருக்கிறதுனால விதி 368 சப்செக்ஷன் 2 படி இது மாநிலம் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. அதனால இது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு முன்னாடி இது மாநிலங்களுக்கு செல்லுது. மாநிலங்களுக்கு செல்லும் போது ஆகஸ்ட் 9 செப்டம்பர் 7 வரை 2016 ஆகஸ்ட் 9 செப்டம்பர் 7 வரை உள்ள அந்த ஏறக்குறைய ஒரு மாசத்துல 18 மாநிலங்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுக்குது. அப்போ பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு சட்டமன்றம் இருக்கிறது 28 மாநிலங்களில் சட்டமன்றம் இருக்குது. ஒரு 3 யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றம் இருக்குது. அப்போ 28 ஒரு 3 மூலம் 31 பாதி 16 இருந்தாலுமே அதுக்கு மெஜாரிட்டி கிடைச்சது. ஆனால் செப்டம்பர் 7 வரையில் இதுக்கு 18 மாநிலங்கள் ஒப்புதல் கிடைக்குது. எனவே செப்டம்பர் 8 இது ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துறாரு. அப்போ அது சட்டமாகுது. அப்போ மிச்சம் இருக்கிற மாநிலங்கள்லாம் ஒப்புதல் கொடுக்கலன்னா கொடுக்குது. எப்போன்னா செப்டம்பர் 7 செப்டம்பர் 8 அதாவது ஜூலை மாதம் வரையும் கொடுக்குறாங்க. 2017 ஜூலை 5 வரையும் இது ஒப்புதல் வருது. அதாவது முதல் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு முதல்ல ஒப்புதல் அளித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் அஸ்ஸாம். 2வது மாநிலம் எதுனா பீகார். 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். முதல் மாநிலம் அஸ்ஸாம், 2வது மாநிலம் பீகார், 3வது மாநிலம் ஜார்க்கண்ட் கொடுக்குது. கடைசியாக ஒப்புதல் அளித்த மாநிலம் எதுனா ஜம்மு காஷ்மீர். நம்ம தமிழ்நாடு எப்போ ஒப்புதல் கொடுக்குதுன்னா 28வது மாநிலமாக கொடுக்குது. தமிழ்நாடு 28வது மாநிலமாக கொடுக்குது. அது எப்போ கொடுக்குதுன்னா ஜூன் 19 2017 தான் கொடுக்குது. ஜூலை மாதம் தான் நம்ம அதை அமுல்படுத்துகிறோம். அது முன்ன ஒரு 10-15 நாளில் கொடுத்து விடுது. ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டி மசோதா சட்டமான
விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதில் அப்போது ஜிஎஸ்டி உருவாகிற இடம் எங்கன்னா 1989 மறைமுக வரியில் ஒரு சீர்திருத்தம் கொண்டாடுறாங்க. அந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் மோட் வாட் அப்படின்ற ஒரு மறைமுக வரியை கொண்டு வராங்க. அதுக்கடுத்தது 1999 3 ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழிகிறாங்க. அதன் அடிப்படையில் வாஜ்பாய் 2000 என்ன பண்ணுறாரு, ஜிஎஸ்டி மாதிரியை தயாரிப்பதற்கான ஒரு குழுவை நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2006 ப. சிதம்பரம் நிதியமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அதிகாரமக்கள் அதாவது 2010 ஏப்ரல் 1 ஜிஎஸ்டி அமலுக்கு வருன்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரமளிக்கப்பட்ட குழுவை மறுசீரமைப்பு செய்கிறாரு. 2008 ஜிஎஸ்டியுடைய மாருதியை கொடுக்குறாங்க. அது அறிக்கையாக தாக்கல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2008 கொடுக்குறாங்க. 2009 அதை தாக்கல் பண்ணுறாங்க. 2011 அந்த ஜிஎஸ்டி 115வது சட்ட திருத்தமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அது நாடாளுமன்றத்தை ஒப்புதல் பெற முடியல. அதனால அந்த 114வது சட்ட திருத்தத்தை கைவிட்டுறாங்க. அதுக்கு அடுத்துதான் ஆட்சிக்கு வர பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி என்ன பண்றாரு, 2014 அந்த திருத்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டியை தாக்கல் பண்றாரு 2014. அதுக்கப்புறம் 2015 மக்களவையில் ஒப்புதல் பெறுது, மாநிலங்களவையில் ஒப்புதல் பெறுது. அப்புறம் 2016 திருத்திய மசோதா மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் ஒப்புதல் பெறுது. அதுக்கப்புறம் 2016 மாநில சட்டமன்றங்களையும் ஒப்புதல் பெற்று இது செப்டம்பர் 8 2016 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று அரசிதழில் வெளியிடப்படுகிறது. மாநிலங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுலேருந்து 31 மாநில சட்டமன்றங்கள், மாநிலங்கள் மற்றும் சட்டமன்றங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கும்போது எத்தனை மாநிலங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 18 மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்தது. ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள்லாம் ஒப்புதல் கொடுக்குது. அதுதான் இதனுடைய முக்கியமானது. முதல் மாநிலம் எதுனா முதல் மாநிலம் அஸ்ஸாம், 2வது மாநிலம் பீகார், 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். தமிழ்நாடு 28வது மாநிலமாக இதுக்கு ஒப்புதல் கொடுத்தது. கடைசியாக ஒப்புதல் கொடுத்த மாநிலம் எதுன்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் ஒப்புதல் கொடுத்துருக்குது. இது ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா நிறைவேறியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ அரசியல் அமைப்பு 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றியதுன்னா ஜிஎஸ்டியை பற்றியது. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அவனுக்கு தான் முழு பவர். எப்படி நிதி ஆயோக் கவுன்சில்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் முக்கியமானது இருக்குது. அதாவது 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேறியது செப்டம்பர் 8 செப்டம்பர் 8 2016. அதுலேருந்து ஒரு 4 நாள் கழிச்சு செப்டம்பர் 12 செப்டம்பர் 12 2016 ஜிஎஸ்டி கவுன்சில் தொடங்குறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இதுதான் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை நிர்ணயிக்கக்கூடிய முழு அதிகாரம் பெற்ற ஒரு கவுன்சில். இதுதான் இதனுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை மொத்தம் 33 பேர். 33 பேர். இதனுடைய தலைவர் மத்திய நிதி அமைச்சர் தான் அதனுடைய தலைவராக இருப்பார். அதே நேரத்தில் அந்த நிதி அமைச்சர்களுடைய டெப்டி மினிஸ்டர் இன்னொரு உறுப்பினராக இருப்பார். 28 மாநிலங்களில் உள்ள நிதி அமைச்சர் இதில் உறுப்பினர் இருப்பாங்க. 3 யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற நிதி அமைச்சர்கள் அதில் உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் மத்திய அரசுலேருந்து 2 பேர், மாநிலங்கள்லேருந்து 28 பேர், யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 3 பேர், மொத்தம் 33 உறுப்பினர்கள் இதில் சேர்ந்தது. 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அந்த கஸ்டம் அதனுடைய டைரக்டர் இதில் அதாவது இதில் கௌரவ உறுப்பினராக இருப்பார். அவர் ஓட்டளிக்கக்கூடிய பவர்லாம் இருக்குது. கௌரவ உறுப்பினராக இருப்பார். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்டு கஸ்டம்னுடைய டைரக்டர். அது இது முக்கியமானது ஒன்று. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டணும் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு மினிமம் கோரம் எவ்வளோ இருக்குன்னா 50% இருக்கணும். தீர்மானம் ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணணும்னா அது
75% வாக்குகள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் கோரம் வந்து 50%. 33ல் பாதி நம்பர் கண்டிப்பாக வந்துருக்கணும். 33ல் பாதி அப்படின்னா 17 பேர் கண்டிப்பாக இருக்கணும். 17 பேர் இருந்தால் தான் இந்த கவுன்சில் கூட்டத்தை நடத்த முடியும். 17 கம்மியாக இருந்தால் கவுன்சில் கூட்டம் நடத்த முடியாது. ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா 75% மெஜாரிட்டி இருந்தால் தீர்மானத்தை எடுக்கலாம். அப்போது கோரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50%, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னா 75% உறுப்பினுடைய ப்ரெசண்ட்டில் இருக்கிற 75% உறுப்பினர் தேவை. 75% தேவை அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் ஓட்டிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஓட்டிங் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 33 1/3%, ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் வந்து 2/3 1/3. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1/3, ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் 2/3 ஓட்டிங் பவர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 3ல் 1 பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 3ல் 2 பங்கு வந்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஓட்டிங் பவர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது? அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் உருவானது செப்டம்பர் 12, 2016 செப்டம்பர் 12. இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா வந்து அதே 2016 செப்டம்பர் 22 நடக்குது. செப்டம்பர் 22 இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முக்கியமான இப்போ நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்தது. இப்போ செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு 2025 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் வந்து 56வது கூட்டமாக அது நடக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முக்கியமான. அப்புறம் ஜிஎஸ்டி சட்டம், ஜிஎஸ்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வேற, ஜிஎஸ்டி சட்டன்றது வேற. முதல்ல சட்ட திருத்தத்தில் அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தை கொண்டாந்துருவாங்க, ஜிஎஸ்டியை வந்து விதிக்கலாம்னு சொல்லிட்டு. அதை எப்படி விதிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்து ஜிஎஸ்டி சட்டம். அந்த ஜிஎஸ்டி சட்டம் மொத்தம் 4 வகையாக இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, மூணாவது வந்து இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, நாலாவது வந்து யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஜிஎஸ்டி இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் விதிக்கப்படும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கிடையே பொருட்கள் பரிமாற்றம் சேவைகள் பரிமாற்றத்தில் விதிக்கப்படக்கூடியது இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் யூனியன் டெரிட்டரிக்கு உடன் தொடர்புடைய பொருட்கள் மற்றும் சேவை பரிமாற்றத்துக்கு விதிக்கப்படக்கூடியது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக இருக்குது. இதில் இந்த ஜிஎஸ்டி சட்டம் எப்போ வந்து பாஸ் ஆச்சுன்னா, அதாவது மார்ச் 29ஆம் தேதி 2017 மார்ச் 29ஆம் தேதி லோக்சபையில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து 2017 ஏப்ரல் 12ஆம் தேதி ராஜ்யசபையில் வந்து பாஸ் ஆகுது. இது வந்து முக்கியமாக பார்க்கணும். இது வந்து பாஸ் ஆச்சு, பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் பெற்றது. பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் பெற்று 2017 பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் பெற்ற உடனே இது வந்து அமுலுக்கு வந்தது. எப்போ ஜிஎஸ்டி வந்து எப்போ அமுலுக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017 அமுலுக்கு வந்தது. இது அமுலுக்கு வந்த தினத்தை தான் ஒவ்வொரு வருஷமும் ஜிஎஸ்டி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அது ஜூலை 1ஆம் தேதி தான் ஜிஎஸ்டி நாள் சொல்கிறோம். இந்த ஜிஎஸ்டி நாள் வந்து ஜூலை 1 சொல்கிறோம். இப்போ ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் யார்? ஜிஎஸ்டியுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் வந்து யாருன்னா வந்து பிரதமர் வாஜ்பாய் தான் ஜிஎஸ்டியோட தந்தைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் வந்து இதை வந்து உருவாவதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து பிரதமர் வாஜ்பாய் தான் முக்கிய காரணமாக இருந்தார். இந்த ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஜிஎஸ்டி வந்து என்னென்னா வந்து ஆக்சுவலாக வந்து உற்பத்தி செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் விதிக்கப்படுவது. இதில் வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, இது போன்ற 17 வகையான மறைமுக வரிகளும் 23 வகையான தீர்வைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவானது தான் வந்து இந்த ஜிஎஸ்டி. அதாவது 17 வகையான மறைமுக வரிகளும் 23 தீர்வைகள் 23 தீர்வை வரிகளும்
ஒருங்கிணைக்கப்பட்டு உருவானது தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்றாங்க. இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி அடுக்குகள் 5 வகையான வரி அடுக்குகள் இருக்குது. 1 0%, 5%, 12%, 18%, 28%. மொத்தம் ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் பார்க்கும்போது வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது இந்த 5 0, 5, 12, 18, 28 போன்ற 5 அடுக்குகளை கொண்டது தான் இந்த ஜிஎஸ்டியா இருக்குது. இதில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, லிக்கர் இதுக்கெல்லாம் வந்து வரி விதிக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வரி விதிச்சுன்னு இருக்கு. அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. சிறப்பு ஜிஎஸ்டி எதுக்குன்னா வந்து அதாவது ஆபரணங்களில் பொறிக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த விலை உயர்ந்த கற்களுக்கு எவ்வளோன்னா வந்து 0.25%. தங்கத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வந்து தங்கத்துக்கு வந்து 3%. இது வந்து சிறப்பு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு ஜிஎஸ்டியை வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜிஎஸ்டியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய நிரந்தர அழைப்பாளராக இருக்கிறவர் யாருன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், மத்திய வாரியத்தினுடைய மறைமுக வரி மற்றும் சுங்க வாரியத்தினுடைய இயக்குனர் தான் வந்து இதனுடைய சிறப்பு அழைப்பாளராக இருப்பார். இப்போது இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் மாநிலம்னா அஸ்ஸாம் தான் சொல்கிறோம். இந்த ஜிஎஸ்டியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிற யார்? அதாவது விளம்பரப்படுத்து ஜிஎஸ்டியை வந்து பொதுமக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துகிறவர் யார் அப்படின்னா வந்து நடிகர் அமிதாப் பச்சன் தான் அதனுடைய ப்ரொமோட்டராக இருக்கார், விளம்பர அம்பாசிடராக இருக்கார். அதாவது பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்குது அமிதாப் பச்சன் தான் இருக்காரு அப்படின்றாங்க. இதில் இந்த ஜிஎஸ்டி வரி 2024-25 ஏறக்குறைய ஜிஎஸ்டி வரி எவ்வளோ வசூலாகிதுன்னா 2024-25 22 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகிருக்கு. அதாவது 2024-25 ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோன்னா 22 கோடி ரூபாய். இதுதான் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் இது. ஆனால் வந்து 2020-21 11 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ வந்து அப்படியே டபுள் ஆகிருக்குது, 22 லட்சமும். 2020 3 ஆண்டுகளில் இது வந்து டபுள் ஆகி போயிடுது. அந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி வந்து மிக சிறந்த ஒரு வருவாயாக இருக்குது. இது வந்து ஆண்டு வளர்ச்சி விதம் எவ்வளோன்னா 9.4% வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல வரி வருவாய் ஈட்டி தர 22 லட்சம் கோடி வந்து வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி இப்போது வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ எந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2 ஸ்லாப்ல மாற்றிக்கிறாங்க. இந்த முதல்ல முன்ன வந்து 5 இருந்தது, இப்போ 3 இருந்தது. 5 இருந்தது, இப்போ வந்து 3 மாறி போச்சு. 3 எதுனா ஒன்று 0%, இன்னொன்று வந்து 5%, இன்னொன்று வந்து 18% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் 5% இப்படி பிரிக்கும் போது வந்து இப்போ 5%, 18% தான் இப்போ இருக்குது, 0% இருக்குது. இப்போது எப்படின்னா ஒரு 5 பழைய இதில் 5%லேருந்து ஒரு சிலதெல்லாம் என்ன 0% போயிடுது, 12% இருக்கிறதுலாம் 5% வந்துக்குது. அதே மாதிரி வந்து 18% இருக்கிறது பெரும்பாலும் 5% வந்தது. 28% இருக்கிற பெரும்பாலான விவரங்கள்லாம் வந்து 18% வந்தது. இப்படி எளிமைப்படுத்தி இருக்காங்க. இது வந்து நுகர்வோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இதில் வந்து முக்கியமாக வந்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 5%லேருந்து 0% ஆகிட்டாங்க. பழசில் வந்து 5% இருந்தது, இப்போ வந்து 0% ஆகியிருக்காங்க. அப்புறம் உயிர்காக்கும் மருந்துகள், அதுக்கு வந்து என்னென்னா வந்து உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து 12% இருந்து 5% மாற்றிட்டாங்க, உயிர்காக்கும் மருந்துகளாக இருந்தால். ஆனால் உயிர்காக்கும் கருவிகளுக்கு வந்து 0% தான். உயிர்காக்கும் கருவிகள்னு சொன்னாங்கன்னா 0%, உயிர்காக்கும் மருந்துகள் அப்படின்னு சொன்னால் 12%லேருந்து 5% மாறிடுது. அப்புறம் 2 வீலர், அதுக்கு அடுத்தது டிவி,
ஏசி இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து 28%லேருந்து 18% மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மெஷின்ஸு பண்ணை இரிகேஷன் நீர்ப்பாசன கருவிகள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து 12லேருந்து 5% மாற்றிட்டாங்க இதெல்லாம். அப்போது இந்த ஜிஎஸ்டியில் அதாவது வந்து மாற்றப்பட்ட ஜிஎஸ்டியில் மொத்தம் 3 லேயர் இருக்குது. அதில் ஒன்று வந்து 0%, 2 வந்து 5%, 3வது வந்து 18% அப்படின்னு 3 விதமான ஜிஎஸ்டி அடுக்கு இருக்குது. சிறப்பு ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது அதே மாதிரி விலையுயர்ந்த கற்களுக்கு 0.25%, தங்கத்துக்கு 3%, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒன்று இப்போ சேர்க்குறாங்க. புகையிலை, பான் மசாலா, பானங்கள், உயர் ரக கார்கள், ஆடம்பர பொருட்கள் இதுக்கெல்லாம் 40% இருக்கிறாங்க. அப்போது சிறப்பு ஜிஎஸ்டியில் 0.25% வந்து விலையுயர்ந்த கற்களுக்கு கொடுக்குறாங்க, தங்கத்துக்கு 3%, விலையுயர்ந்த பொருட்களுக்கு ஆடம்பர கார்கள்லாம் 40%. அப்போ சிறப்பு ஜிஎஸ்டி 3 வருது. பொதுவான ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது வந்து 0%, 5%, இந்த 18% சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் 56வது ஜிஎஸ்டி கூட்டம் வந்து செப்டம்பர் நடக்குது. இது வந்து 4/5 நடந்ததுன்னு சொன்னோம். இந்த மாற்றப்பட்ட ஜிஎஸ்டியை இந்த 5%, 18% ஜிஎஸ்டி வந்து எப்போ இந்த அமலுக்கு வருதுன்னா 22 செப்டம்பர் 2025 தான் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே வந்து இந்த ஜிஎஸ்டியுடைய கருத்துரு என்ன, முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளடக்கிய செழிப்பு மற்றும் பொருளாதார மாற்றத்துக்கான ஊக்கம். இதுதான் வந்து ஜிஎஸ்டியுடைய முக்கிய கருத்துருவாக ஃபிக்ஸ் பண்ணி நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இந்த ஜிஎஸ்டி பெரும் பங்காற்றுகிறது என்பது நிச்சயமாக சந்தேகம் இல்லை. ஜிஎஸ்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து ஜிஎஸ்டி எத்தனை விதமான வரிகளை உள்ளடக்கியது, 17 வகையான வரிகளையும் உள்ளடக்கியது. இது வந்து ஒரு மறைமுக வரி. இந்த வரி வந்து 101வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி இது வந்து இந்த வரி வந்து அமுல் செய்யப்படுது. இது வந்து 2017 ஜூலை 1ஆம் தேதி அமுல் செய்யப்படுறது. இதில் வரிகள் ஜிஎஸ்டியில் இருக்கிற வரிகள் பார்க்கும்போது 5 விதமான அடுக்கு. இப்போ திருத்தப்பட்ட வரி அடுக்குகள் பார்க்கும்போது வந்து 0, 5, 12, 18% தான். அதுக்கப்புறம் சிறப்பு ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது வந்து அணிகலனுக்கு 0.25%, தங்கத்துக்கு 3%, அது விலையுயர்ந்த பொருட்களுக்கு ஒரு 40% அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. தேர்வு நோக்கில் இந்த பாயிண்ட் எல்லாம் மிக முக்கியமாக நீங்கள் சேகரித்து கொண்டு தேர்வில் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.